रोका रोका अच्छा ओके ओके இது நாலாவது பால் அது நோ பால் விழுந்திருக்கு நோ பால் விழுந்திருக்கு நோ பால் ஃப்ரீ ஹிட் no ball 4 மரியாடா டீம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பால் டாட் வந்து வச்சு ரன் வராதுன்னு நினச்ச அந்த ஓவரில். ஆனால் தம்பி ஹரி வந்து 2 நோ பால் போட்டு கொடுத்து ரன்னை கொண்டு வந்திருக்காரு. திரு 2 4 அடிச்சிருக்காரு 2 நோ பால்லையுமே. இங்கே ஒரு ஸ்லோவரான டாட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாலே டாட் பால் போட்டிருக்காரு. ரெண்டாவது பாலு இங்கே சரியான ஷாட் விழுந்திருக்கு. 6 4 இங்கே பார்த்தீங்கன்னா 2 பால் டாட்டுக்கு அடுத்து ஒரு 4 கிடச்சிருக்கு. திரும்ப ஒரு 4 கிடச்சிருக்கு. நல்லா ஆடிட்டு இருக்காரு கார்த்தினா. அது பால் ஷார்ட், நல்ல ஒரு ஷார்ட் போயிருக்கு. விலகுற ஏன் உன்னை அந்த விலகுற ஷாட்டு தான் ஆடாதுன்றேன். ஏன் விலகுற? இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஓவர் போயிட்டுருக்கு. 22 ரன் வந்திருக்கு. ரன்னு பால் ஹிசாப்பில் தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் வந்துச்சு. 2வது பால் டாட் எடுத்திருக்காரு மனோஜ். 10 ஓவர் 3வது பால் போட வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட். இங்கே ஐயோ இங்கே நல்ல ஒரு கேட்சுக்கான ஒரு இது. ஆனால் கோபி விட்டுருக்காரு, மிஸ் பண்ணியிருக்காரு. Six. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ஹிசாப்பில் 30 ரன் வந்துருச்சு. மனோஜ் அவரோட கடைசி பால் போட வர்றாரு. பாப்பா விக்கெட் எடுப்பாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு.
இங்கே ஒரு நல்ல ஷாட் கிடச்சிருக்கு. 6. இங்கே ஒரு சரியான ஷாட் 6 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5வது ஒரு 2வது பாலில் நம்ம திரு அவுட் ஆகியிருக்காரு. போல்டு அவுட். நேர்களை இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 2 பால் ஆகிருக்கு. 5வது ஓவர் நடந்துகிட்ருக்கு. அவர் திரு அவுட் ஆகியிருக்காரு. அதில் ஒரு நல்ல வைடு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சேது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப பேட்டிங்கில் இறங்கியிருக்காரு. பாப்பானுங்க அவர் பேட்டிங்கில் என்ன பண்ணுறாருன்னு. பாலர் வந்து சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. வைடா பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து 2 வைடு கிடச்சிருக்கு மனோஜ் கிட்டே இருந்து. பார்ப்போம் அடுத்த 4 பால் என்ன பண்ணுறாருன்னு. சார்ண்ணா 4 பால் இருக்கு. ஓ கபி ரோக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு டிரைவ் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டில் ஒரு சரியான டிரைவ் பண்ணியிருக்காரு நம்ம சேதுவர். நல்ல ஷாட்டிங்க. ये और 6 है ना. कौन सा ओवर? 5th ओवर है ना. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி 2வது பாலை போட வந்திருக்காரு. ஆஃபில் நல்லா போட்டு ஒரு டாட் எடுத்துருக்கிறாரு தம்பி. நாற்பத்தி 41. ஆமாம் ஏ திரு லக்கம் பேர் போ. இது 41. நல்ல ஷாட்டிங்க.
फेंक दिया ना आके ये நல்ல ஷாட் டபுள் 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 44 ஆறாவது ஓவர் போயிட்டு இருக்கு அவர் 18 பால்ல இவர் 18 பால்ல 21 சார் 2 பால் தான் இருக்கு அலாரம் அண்ணா स्कोर 45 3 பால் ஆயிருக்கு சார் 3 பால் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு 6வது ஓவர் போயிட்டுருக்கு ஆனால் ஸ்கோர் 45லே நிற்கிது நம்ம பேட்ஸ்மேன் யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல இன்னைக்கு பார்ப்போம் அந்த நம்ம கோட்டஸ் பியா வந்த வாக்கில் முதல் பாலே 6 அடிச்சிருக்கிறாரு கிரவுண்டுக்கு வெளியே ஏற்றிருக்காரு அந்த பாலை ஐம்பத்தி 51 டீம் 50 டீம் 50 ஒரு ஆகுது वाइड पहले अपडेट कर दिया அடிக்கல ஸ்டார்டிங்ல யாரும் ஆட பாவி 6க்கு அப்புறம் ஒரு வைட் லாஸ்ட் ஒரு ரெண்டு பால் இருக்கு வைட் கரெக்டாக வைட்லாம் எடுக்கிறாரு பாரு அவர் பேட்ஸ்மேனு நம்ம पहले वाइड तूकी போய் அடிச்சு அவுட் ஆவாங்க பாரு कैच वाइड उधर वो तरफ दिखा था पहले कौन இல்ல देखो अच्छा देखो वाइड அந்த பக்கம் எடுத்து நிக்காங்க கமா கேவரா देखो देखो आदत हो गया சார் நான் 2 பால் இருக்கு சார் 2 பால் இருக்கு அதிக மாதம் பார்ப்பான் நம்ம இருக்குமா இல்லை நீங்கள் அப்படியே வெளியே உட்காரலாம் வேறு ஏதாவது டீம் எடுத்துக்கிட்டாங்க விளையாடுங்க உனக்கு பேட்டிங் கிடச்சா எங்கே எங்கே இல்லை டேய் நான் எப்படா பேட்டை கையில் பிடிப்பேன் தனியே இருக்கிறதுக்கு பேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னொன்று போடலாம் லாஸ்ட் பால்ல ஆமாம் லாஸ்ட் டீம் இன்னைக்கு எல்லாம் இருக்காங்க தருண் நல்லா போட்டானோ தருண் போடல இன்னும் இப்போ எப்படி 2 கூட கம்மியாச்சு அவர் 2 ஓவரும் போட்டார் விக்னேஷ் ஒரு ஓவர் ஃபுல்லாக அவன் திட்டுப்பிட்டான் யாரு இன்னும் 20 ஒரு ஓவர் ஃபுல்லாக விட்டுட்டானா ஆமாம் வைடு 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 ஏன் அடிக்க போறீங்க ஸ்கோர் கார்டு போ மேடன் ஓவரா अजय भैया को இல்லை இல்லை மெய்டன் 2 ஓவரில் 10 ரன் நேற்று 10 ரன்னா 14 रन अजय भैया ऊपर लेक्चर रहेगा ग्रुप मीटिंग में किसका उन लोग का टीम में किसका ऊपर में अच्छे बॉलर है ना उसको कुछ बोलेगा नहीं इसको 35 उम्र होते हैं अच्छा लगा போங்க 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 சீக்கிரம் டபுள் 4 ஆமாம் 4 நல்ல வேர் வேணாம் பால் போட்டு பேட் பிடிச்சி இந்த இருங்க சார் 60 ஆமாம் 4 ஓவருக்கு 40 6 ஓவருக்கு 60
60 காரணத்தால் ஏன் சார் நீங்கள் வேறு 50 रन आना अभी 50-60 रन ம் இன்னொன்று எங்கே அவுட் ஆனது? கேட்ச் தான் கேட்ச் எஜ்ஜு பட்டு ட்ரைவிங் கிளாஸ் விடணும் 6 மணிக்கு. அதனால தான் அலாரம் வச்சு ஃபோன் அடிப்பா எடுக்கலாம் குழந்துருவாங்க. கேட்டால் ட்ரைவிங் கிளாஸ் போயிட்டாங்க. அதை ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் நம்ம நாட்டில் புரியாத டிரைவிங் கிளாஸ்னால் 4 வீலர்லாம் ஐடியா 2 வீலர் இருக்குதுதான் யாருக்கு? வீட்டில் பாடியா பையா சாரே சாரே 4 இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாவது ஒரு முதல் பால் போயிருக்கு. 64 ரன் வந்திருக்கு. கோட்டஸ் இந்தியா பேட்லேருந்து கிட்டத்தட்ட 2 ஒரு விளையாட வைப்பாங்க ஆஃபில் போகிற பால் ஆஃபில் இந்த ரேட் அது நேற்று பேர் தான் 25 ரன் 73 இன்னும் 2 பேர் தான் 100 அடிச்சிருக்கு. தருண் 2வது பாலை போட வந்திருக்காரு. இங்கே ஒரு நல்ல ஒரு இது, ஆனால் பால் டாட் ஆகிருக்கு. யாருக்கு போட்டாங்க தெரியலை. படியான்னு அவனே ஜோஸ் ஆகி அவனுக்கு போட்டேன். ஏன்டா சார் கத்திக்கிட்டே இருக்கேன்? ஏன் கத்துறேன்? ஃபோர் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பால் போட்டிருக்காரு தருண், 8 ரன் கொடுத்துருக்காரு. நம்ம விக்னேஷனை மட்டும்தான் இன்னைக்கு 2 ஓவருக்கு 10 ரன் கொடுத்துருக்காரு. பாக்கி எல்லாரும் ஓவர் ஹிசாப்பில் 10 ரன் கொடுத்துட்டு வராங்க. விக்னேஷனை மட்டும்தான் ரன்னை நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல ஒரு டிரைவு ஸ்ட்ரைட்டில், பட் ஆனால் பல்ல பேட்டில். ஒரு சிங்கிள் வந்திருக்கு. செய்து ஒரு 6 அடிப்பான். இங்கே சரியான டிரைவு. ஓவரா? ஓவர். இந்த ஓவரில் எத்தனை ரன்னு? 71. ஆமாம். என்ன வேணுமே? ஒரு ரன் வேணும். 8வது ஓவர். ஆ நல்ல ஒரு கிடச்சி பால் 6 பண்ணியிருக்காரு. சரியான ஒரு 6 கோட்டஸ் பியா பேட்லேருந்து. ஜார்ஜ் ஃபோன் கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாடா, அவனுக்கு தான்டா யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண மிஸ் பண்ணுறேன்னு யோசிச்சேன். நான் 4:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போனேன். ஹாலில் படுத்து தூங்கிட்டேன். 77. இன்னும் ஆமாம், இது இருக்குது மொத்தம். இன்னும் 77. இந்த பால் காஞ்சி போச்சா? அபி இது
கம்பாவோட பிஞ்சு டீம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாலுமே தொலைஞ்சு போயிருக்கு. பசங்க தேட போயிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பால் கிடச்சோன்னே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பால் கைக்கு வந்துருச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது சரியான ஷாட்டுங்க. 4 81 அவள் 26 9 பால் நீ 50 வந்து காட்டடி அடிக்கிறார் அவரு. இல்லை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். ஆஃபில் வர பால் ஆஃபில் தான் போகுது, லெக்கில் வர பால் லெக்கில். பேட் 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 தான். நம்ம ரஹீன் ப்ரோ அது பேட்டில் பட்டுச்சா இல்லையானே தெரியாமல் கீப்பிங்கை விட்டுட்டு இது பேட்டா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது பேட்டில் தான் பட்டு போச்சு. அவர் பிடிக்கலன்றதுக்காக அது பேட்டில் பட்டுச்சான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேதுவருக்கு ஒரு எட்ஜு ஒரு சிங்கிள். நம்ம முனிஜி வாழ்த்தி அனுப்பின மாதிரியே சேதுனால இங்கே உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. 2 பேருக்கும் சரியான வாக்குவாதம் ப்ராக்டிஸில். வெளியே என்னடா 89 தான் ஆச்சா? இன்னொரு பால் இருக்கா? ஆமாம். பெரிய பையா எதில் வேணா சாபம் தான். இல்லை அதான் போகிறதுக்கு முன்னாடியே சாபம் விட்டு அனுப்பிட்டீங்க. எங்கிட்ட ஒரு பேட்டில் படம் எல்லாம் சாபம் வேலை செய்தா இல்லையா உள்ள போய். 89 தானே? 8 ஓவருக்கா? 8 ஓவர் முடியலைன்னா ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் பால் லாஸ்ட். मैच छोड़ने में काउंटिंग लिस्ट बना के बैठते हैं. பால் குத்தி உருண்டு வந்துச்சு. ऊपर आने से चला जाता था. யார் போட போறா? தருணா. 8 ஓவர் ஆயிருக்கு. 89 89 89. இருக்கா? और 40 आना चाहिए. 30 तक आने से भी ठीक है. 120 तक जाएगा बढ़िया है. நான் இங்கே நிப்பாட்டுவாங்க. நேற்று நல்லா போதையாக இருந்தேன், பால்லாம் கையில் பிடிச்சிட்டேன். ஆமாம், இன்னைக்கு போதை குறைஞ்சிச்சு. பார்த்துக்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேயர்களே, இங்கே 9வது ஓவரில் முதல் பாலில் தருண் போட வந்திருக்காரு. அதை சேது எதிர்கொள்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பால் சரியான 6 அடிச்சிருக்காரு. இன்னும் அவர் பேட்லேருந்து 6 வரலன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சரியான 6 அடிச்சிருக்காரு. நேயர்களே, நீங்கள் இந்த ஷார்ட்காகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்பா ஒரு வழியா 8 பாலுக்கு 15 ரன் வந்துட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் 100ல 187 ஆயிடுச்சு ஒரே 6ல. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாலும் 6. டீம் 100.
ஆறு பால் 6 6 அடிங்க ஜி. யுவராஜ் சிங் ரெக்கார்டை உடச்சிட்டு வரணும். சாரி நேர்களே, சரியான ஒரு ஸ்டார்டிங்க. பார்த்தீங்கன்னா 3 பாலும் 3 6 அடிச்சிருக்காரு நம்ம சேது அவர்கள். மற்றும் 3 6 வரும். 107 ரன் வந்திருக்கு. இங்கே ஒரு வைடு வந்திருக்கு. 3 பால் போட்டு தரும். 4வது பால் வைடாக போட்டிருக்காரு. பாப்பா இன்னும் 3 பால் இருக்கு. 3 பால் பாலர் ஆன் ப்ரெஷரில் இருக்காரு. பாலர் ப்ரெஷர் இருக்காரு. நான் போகல. பாடியா நல்ல ஷாட்டிங்க. ஐயோ நல்ல ஷாட். மாத்திட்டான். இது பார்த்தீங்கன்னா நல்ல டாட். நீ 109 ரன் வந்திருக்கு. இன்னும் ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு. ஆடணும் அப்படியே என்ன 11s அவங்க இருக்காங்களா, நம்ம வெளியே உட்காந்துடலாமான்னு எண்ணிப்பாரு. என்ன 11s? இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் 4 6 கொடுத்துருக்காரு நம்ம தருண் அவர்கள். நம்ம டீமில் 11s அவங்களே இருக்காங்களான்னு எண்ணிப்பாரு. 2 3 4 115. பார்ட்னர்ஷிப் 70. பார்ட்னர்ஷிப் 21 பால் 70 ரன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேதவரும் கோட்டேஸ் அவர்களும் பார்ட்னர்ஷிப் மட்டுமே 21 பாலில் கிட்டத்தட்ட 70 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. சரியான பார்ட்னர்ஷிப் இது. பார்ப்போம் இந்த ஒரு ஓவரையும் யூஸ் பண்ணுறாங்களான்னு. இங்கே ஒரு வைடு வந்திருக்கு. முதல் பால் வைடு போட்டிருக்காரு நம்ம அர்ஜுன் அவர்கள். வைடு 2 பாலுமே வைடு தான் வந்திருக்கு. 2 பாலுமே எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோபி ஒரு சரியான ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. 4 போக வேண்டியதை 1 ரன்னாக தடுத்திருக்காரு. இன்னும் 5 பால் கையில் இருக்குது. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு 5 பேட் வாங்கி 10,000 ரூபாய்க்கு பேட் இருக்குது. ஆனால் இவங்க நம்ம பேட்டே இல்லாத மாதிரி மாற்றி ஆடிட்டு இருக்காங்க ஒரே பேட்டை வச்சு. ஏன்னு தெரியல. ரைட்டு டாட் எதுவும் ஆகல. 2வது பால் தானே இப்போ தூக்கி அடிச்சாரு அவரு. எவ்வளோ ரன் ஆச்சு? 41. யார் 2 சக்கா மங்கதா 2 6 அடிச்சு அவர் 50 அடிக்கிறாரான்னு அவர் கொடுக்கல. ஆனால் தம்பி வைடு கொடுத்துருக்காரு. அவர் 41 அடிச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாமல் அவர் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. பாப்பா 50 அடிப்பாரான்னு. நல்ல ஒரு விளையாட்டு இங்கே கோட்டஸ்பி ஆகிட்டாரு. இங்கே ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. ஆனால் சரியாக பேட்டில் கனெக்ட் ஆகலை. ஒரு சிங்கிளோட முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரஹீன் ப்ரோ இப்போ தான் ஒரு விக்கெட்டில் ஒரு பால் அடிச்சு அது அவுட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எம்பர்கிட்ட வாக்குவாதம். ஆனால் எம்பர் கொடுக்க மறுத்துட்டாரு. ஏன்னா எம்பர் எங்காது
ஏன்னு கேட்டிங்கன்னா எம்பர் எங்கள் டீமை சேர்ந்தவர். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான 6 அடிச்சிருக்காரு நம்ம இவர் சேதவர்கள். பால் கரெக்டாக நம்ம கைக்கே வந்து சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு 6 இது. எப்படி இப்படி கனெக்ட் பண்ணி அடித்தாருன்னு தெரியல. எவ்வளோ சேது எவ்வளோ 35. 128. 2 பேருக்கும் சேம் ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, ஆயிடுச்சு அதிகம். ஆமாம் 2 இருக்கு. ஸ்லோ பால் போட்டு ஒரு டாட் வாங்கிட்டாரு. எவ்வளோ ஆச்சு ஸ்கோரு? 128. டபுள் 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 ஓடுங்க, டபுள் ஓடுங்க. எப்படா ரன் அவுட்? எப்படா அவுட்டு? 1 ஒரு சிங்கிள், ரன் அவுட்டு 1. யார் சேது செலக்ட் பேட்ஸ்மேன் யார் அவுட் ஆனது? ஸ்கோர் 130 டார்கெட் 129. 130 டார்கெட். சேது 40 இருக்கும். எவ்வளோண்ணே? 28 சிங்கிளில் உங்களுக்கு ஏதாச்சும் போடுங்கண்ணே. 29 129 130 டார்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 130 டார்கெட் கொடுத்துருக்காங்க நம்ம டீமு. விக்னேஸ்வரன் 11 நம்ம விக்கெட் டீம் வந்து அதை அடித்து ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே நேர்களே, காய்ஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. தருணும் விக்கெனும் ஓப்பனிங் இறங்குறாங்க. பில்டிங் செட் ஆயிடுச்சு. 130 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ரேபல் 11 10 ஓவரில் போயிட்டே இருக்கிறப்ப நம்ம எம்பைரிங் போகிறாங்க. நம்ம விஜயனும் ஹரியும் எம்பைரிங் போகிறாங்க. ஸோ காய்ஸ் பலமாக ஓடிட்டுருக்கு. அரை மணி நேரம் இன்னிங்ஸு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அரை மணி நேரம் ஓடிருக்கு போல். செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு திருவண்ணே. தருண் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட் பால் டாட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து என் காலில் பட்டு கேமரா டிஸ்டிக்கில் பட்டுருச்சு. அதனால தான் ஒரு ஷேக்கிங். ஃபஸ்ட் பால் டாட். டாட் பால் ஃபுல் டாஸ் பால். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ச். சரியான ஷாட் தான். ஆனால் பால் வெளியே போல் வானத்தை நோக்கி போயிடுச்சு. இங்கே ஸ்ட்ரெயிட்டில் லாங் ஆனில் கார்த்தியனை கேட்ச் பிடிச்சிட்டாங்க. தருண் 2வது பால் அவுட். ஃபர்ஸ்ட் டவுன் ராஹின் பியா. நின்னா ராஹின் ஸ்ட்ரைக்கில் 3வது பால் விளையாட போகிறாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன். நல்லாவது பால் வைட். நல்லாவது பால் விழுகல. நாலாவது போடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் ராஹின் பியா ரெடி. அதுவும் வைட். 4வது பால் விழுக மாட்டேன்றது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சீரப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்சு பின்னாடி கேட்ச் அவுட் ஆகிட்டாங்க.
பாலை தூக்குனாங்க, கிளிக் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஃபில்டர் முன்னாடிலேருந்தே ரெடியாக இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டாங்க. இங்கே கரெக்டாக பின்னாடி நிற்கிறாங்க. பிளான் போட்டு எடுத்திருக்காங்க ராயனு. அடுத்து பார்த்தீங்கன்னா குங்கேஷ் இறங்கியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் யார் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அடுத்தடுத்து வர்றவங்கள தான் அடுத்தடுத்து இறக்குறாங்க. ஃபஸ்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க துருவனே. ஒயிட் பால். இன்னும் 2 பால் இருக்குது. 4வது பால் விழுக மாட்டேங்குது விழுந்தோம். நான் விக்கெட் கிடந்துருச்சு. டாட் பால். கடைசி பந்து. சாரி, இன்னமும் 4 பால் தான் ஆயிருக்கான். இன்னும் 2 பால் இருக்குது. நான் சரியான பால் பாடியில் வந்துக்கிட்டு வெளியே கட் ஆயிடுச்சு. டிஃபென்ஸ் வைக்க போனாங்க. கடைசி பந்து. சரியான ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க. கரெக்டான த்ரோ. வேறு லெவல். இதோட ஓவர் முடிஞ்சு. மொதல் ஓவர் முடிவில் 4 ரன்கள் 2 விக்கெட். ஃபஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் போயிடுச்சு. அடுத்த ஒரு சிவானி போட வந்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே லெஃப்ட் ஆம் அரவுண்ட் சைனும் சொல்லிட்டாங்க. மொதல் பால் 2வது ஓவர் மொதல் பால். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. தப்பான பேட் போட்டிருக்காங்க. அடிக்க வேண்டியது பால் தொட்டு விட்ருக்காங்க. பாலரும் அடியில் கேட்ச் காண்டி. விக்கெட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆயிருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு. 2வது பால். சரியான ஷாட். ஆனால் இதுவும் கேட்ச் வந்திருக்கும். ஃபீல்டர் இல்லாதனால சிங்கிள் ரன் தான் வந்திருக்கு. சரியான பால். 6. பேட் வச்சாங்க 6 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. விக்கெட் அடிப்பான்னு பார்த்துருக்காங்க. ஸோ பால் வைக்கிறாங்க. பால் மேலே போயிடுது. கீழே வரும்னு பார்த்தா இது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. அதனால் கேட்ச்லாம் பிடிக்க முடியாது. விக்கெட் 9 ஸ்ட்ரைக். கடைசி 2 பால் இருக்குது. ஃபீல்டர் இருக்காங்க. கோட்டேஷ் பாய். கீப்பர் அண்ட் த்ரோ. குங்கேஷ் இன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் பால். கடைசி பந்து. டாட் பால். ரெண்டு ஓவர் முடிவில் 14 ரன்கள் 2 விக்கெட். 3வது ஓவர் கௌதமனை போட்டு வந்திருக்காங்க. விக்கெட் ஸ்ட்ரைக்.
இங்கே ஷார்ட் கனெக்ட் ஆகலை, தரையோட ஒட்டி போயிடுச்சு. மாதவன் தண்ணி கையில் பால். பயங்கரம் ஃபீல்டிங் பண்ணுவார் அவரும், கேட்செல்லாம் விடவே மாட்டார். பொங்கேஜ் ஸ்ட்ரைக். 2வது மந்த் அரௌண்ட் விக்கெட்லேருந்து லெஃப்டி பேட்ஸ்மேன். டாட் பால் அவ்வளோ அழகாக போடுறாங்க வெளியே, நேராக தான் போகுது. அடிக்கலாம். இங்கன்னா வைட் பால். இந்த பால் டாட், கேமரா கேப்சர் ஆகல, சாரி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்சு. அண்ணனை ரங்கத்திலேருந்து வரத்தி ரெபல் ஸ்டீப்பில் விளாட வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பால் டாட். வாட் எஃப். இதோ அடுத்த ஓவரை போட வருகிறார் அண்ணன் முனிஸ் அண்ணன். அண்ணன் இப்போ வந்து ஆடிக்கிட்டே போகிறார், பாலெல்லாம் பிடிச்சி பார்க்குறார், பேண்டை தூக்கி விட்டார். இப்போ பாருங்க அண்ணன் போடுற பந்து. இதோ சிங்கர். Wide ball. Catch. Feet. Catch out. கௌதம். இதோ அண்ணனை ரங்கத்திலிருந்து வருத்திருக்கிறாங்க நம்ம முனிஸ் அண்ணன். அண்ணன் பேர் கௌதம். பல சாதனைகளை பண்ணியுள்ளார் ரங்கத்தில். கபடியிலையும் சரி, கிரிக்கெட்டிலையும் சரி. நல்ல ஒரு பால், வைட் பால். எல்லா டீமும் கேப்டனும் ஆஃப் லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம முனிஸ் அண்ணன் மட்டும் விக்கெட்லேயே வைய பார்த்துக்கலான்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நல்லதாக இருக்கு. बढ़िया भागो दो रन देखो बढ़िया भागेगा ओढ़ने पसीने नोंड रहा भाई 10 बिग शॉट आके क्लोज हो जाएगा. ஏதோ தம்பி அடுத்து திரு அவர்கள் பந்தை போட வருகிறார். அதை எதிர்கொள்கிறார் அண்ணன் விக்கி அண்ணன். அடுத்து என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து காத்திருந்து பார்ப்போம். இதோ தம்பி
போடு அடி ஒழுங்கான அடி பேட்டில் சிக்கவில்லை. அங்கே கார்த்திரன் கையில் பால் சிக்கி இங்கே திருவ மிஸ் பயில் செய்து வசி ஓடாமல் இருந்து இதோ இரண்டாவது பந்தை தம்பி திருப்புடவையார் அதை எதிர்கொள்ள வசி சரியான வைடு. இதோ தம்பி இரண்டாவது பந்து போட்டான் புளிர் என்று ஓடுறாவசே ஓடு 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 ஓடு. சிக்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்தோஷ் பாய் மட்டும்தான். இதோ தம்பி நான்காவது பந்தை திரு அவர்கள் போட வருகிறார் எதிர்கூறுகிறார் அண்ணன் விக்கி அண்ணன் நாடி போலீஸ் என்று. வாட் எ ஷாட் மேன். கேப்பில் மாதவன் கையில் சிக்கி இங்கே 2 ரன் ஓட திரு அடிக்க. சூப்பர் சூப்பர் வசி பாய். படியா படியா பியா போ அங்கிட்ட மூச்சு வாங்கிட்டு இருக்கா போ. चार मारा कितना बोल रहा है 100 बॉल कितना बोल रहा है बे वेट करो बे तुमके वीआईपी है बे 4 रन मार के तुम्हारे पूछता இவரை சிவா அவர்களை கேரச்சிரமாலிருந்து அண்ணன் முனிசனன் வருத்தி உள்ளார். அதை ஃபுல்லாக பரிமாறிக்கிறது யாருன்னு என்று கேட்டால் நம்ம சேது அவர்கள். இதோ லெஃப்ட் ஆம் அரௌண்டில் இருந்து தம்பி போட வருகிறான் தம்பி சிவா டிடிஏலேருந்து. அரே வாட் ஏ பால் மேன். फोर 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 फोर. இதோ தம்பி சிவா அவர்கள் 3வது பந்தை போட வராது எதிர்கொள்கிறார் தம்பி கோபி. எங்கே வர போல எங்கே பேட் சுத்துறான். सिक्स. स्ट्राइक ले कदे हरी कैमरा இது வந்திருக்காங்க பாலிங் பண்ண. இதோ வருது முத பந்து. இதோ போகுது கேட்சு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டு. ஹரி அவுட். இப்போ பேட்டிங் வந்திருக்காங்க மிஸ்டர் ஜெயராம். இவங்களும் செம்ம அடி அடிப்பாங்க. செக் பண்ணுறாங்க கிரீஸு. இதோ ஒரு செகண்ட் பந்து. இதோ வருது செகண்ட் பந்து. மொதல் பந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏதோ वाइड नहीं दिया गया एम्पायर के द्वारा. 2 गेंद हो चुके हैं. स्ट्राइक में जयराम. बॉल एकदम मक्खन के जैसी आई. स्लोअर गेंद. सिंगल ले लिया है. अब स्ट्राइक में है विकी भैया.
और यहाँ पे शानदार गेंद, डॉट गेंद, एकदम पैरों में डाली। शानदार तरीके से गेंदबाजी करते हुए यहाँ पर सेदुराज। अंतिम 2 गेंदें इस ओवर की, और यहाँ एज लगा है पर ड्रॉप। कीपर के पहले गेंद टपक गई। कीपर के पहले गेंद टपक गई और अब अंतिम गेंद लेके आते हुए सेदुराज पैर में डाली पर एक सिंगल लेते हुए। नए गेंदबाज मुनीश भैया। मुनीश भैया नहीं है, सॉरी, करपू भैया है गेंदबाजी के लिए। ये गया शानदार लंबा चक्का। यहाँ पर दूसरा गेंद लेके आते हुए इस ओवर का करपू भैया। यहाँ पे एज लगा, गेंद हवा में, पर वहाँ कोई नहीं। रन लेना चाहते थे जयराम, पर मना किया विकी भैया ने। भाई बॉल चेक करो यार, जाता नहीं। करपू भैया तैयार तीसरा गेंद लाने के लिए इस ओवर का। इस ओवर में अब तक 6 रन आ चुके हैं। पहले गेंद में छक्का पड़ा था, वापस घुमाया, सिंगल पाएंगे। सिंगल पाया है। वो रन चाहते थे जय विक्की भैया, पर जयराम भैया ने नहीं देखा, अलर्ट नहीं थे। यहाँ पर आते हुए गेंद, स्लोअर गेंद डाली, डॉट बॉल। जयराम भैया थोड़ा स्ट्रगल करते हुए, फिर वो भी अच्छी गेंदबाजी करते हुए अब पहले गेंद में छक्का खाने के बाद अच्छा कमबैक, मात्र 7 रन दिए अब तक। और यहाँ पे वाइड, खराब गेंद, लेग स्टंप के बाहर डाली हुई गेंद, बाहर, एकदम बाहर डाल दिया लेग स्टंप के। अब वापस से गेंद डालना पड़ेगा। ये गेंद 8 रन दे चुके इसकी वाइड के साथ। करपू भैया तैयार अपना गेंद लाया, गेंद उठा के मारा है सामने फील्डर, पर उनके आगे बाउंस होगा 1 रन के लिए। यहाँ पर अच्छी गेंदबाजी का मुजाहरा देखने को मिल रहा है हमें। 9 रन दिया अब तक, मात्र 9 रन अब तक दिया है। विक्की भैया सामना करेंगे। वाइड गेंद था, मारना चाहते थे बाउंड्री पर, मिलेगा सिंगल। और यहाँ पे ओवर की समाप्ति, 67 हुआ है मात्र, और ये अंतिम ओवर। मुनीश भैया है गेंदबाज। 67 मुनीश भैया है ओवर के लिए। गेंदबाज तैयार। यहाँ लाया अपना पहला गेंद, पटका के दिया है। 4 रन आराम से मिलने चाहिए, और मिलेंगे भी 4 रन। यहाँ पे लाते हुए अपना दूसरा गेंद, क्योंकि पहले गेंद में छक्का चुके हैं। क्या लाइन में चेंजेस, वापस गेंद हवा में, कमल भैया नीचे, और यहाँ पे कैच ड्रॉप। विक्की भैया ने सिंगल नहीं लिया, सिंगल को मना किया है। यहाँ पे कैच ड्रॉप हुआ है, विक्की भैया स्ट्राइक। विक्की भैया सामना करेंगे मुनीश भैया। तीसरा गेंद
डॉट बॉल। अच्छा कमबैक करते हुए चौका खाने के बाद सामने की तरफ सीधा लगा दिया 4 रन के लिए। इसी के साथ स्कोर बढ़कर 75 होते हुए ऐसा थोड़ी है, मेरे को ज़्यादा रिपोर्ट है कि तुमको ज़्यादा रिपोर्ट है। यहाँ पर अच्छी गेंदबाजी, सिंगल लेने से मना कर रहे हैं विक्की भैया। पटका के दिया है सामने, सीधा फील्डर, चौका मिलेगा और ये हाथ मैच समाप्त। चौका मिल गया 10 ओवर की समाप्ति में 79। पेबल्स रास्कल इसी के साथ मैच जीतते हुए।